அம்மா அம்மா நான் கடைக்கு போகணும்ல, அங்கே வந்து இந்த gift விற்றாங்கம்மா. இது ரேட் வந்து 2 ரூபாவா. இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இந்த மாதிரி நிறைய இருக்குமா. நீங்கள் இதே மாதிரி எனக்கு காசு கொடுத்தீங்க அப்படின்னா நானும் போய் வாங்கிட்டு வரல. நீங்கள் 2 ரூபாய் இன்னும் 2 ரூபாய் எனக்கு தரீங்களாம்மா? நான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால தான். சரி சரி, ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வேணாமான்னு பார்க்கலாம். வேறு எதாவது வாங்கலாமா வேணாமான்னு. சரிம்மா ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹை, சேதுபதி அங்கிள் இருக்காரு. அம்மா இவர் யாரு தெரியுமா? இவர் சேதுபதி. அதான் அந்த படம்லாம் வந்துடுச்சே, அந்த படத்தில் இருக்கிறவர். எந்த படம்டி? சரியாக ஞாபகமே இல்லையே. அம்மா எந்த படம்னு எனக்கு தெரியலம்மா, ஆனால் சூப்பராக இருக்கும் அந்த படம். சரி இருக்கட்டும். சரி ஓப்பன் பண்ணி பாருடி. சரிம்மா, இந்த கிஃப்ட் பாய் தான் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன். சரியா, நான் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இங்கே பாருமா, இதுக்குள்ளே வந்து காசுலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்களேன். 2 ரூபா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இதில் வந்து ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருமா, கலர் பேப்பர்லாம் போட்டு. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ வேணால் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாமா? சரி வை. சரிம்மா, இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்த்து ஓப்பன் பண்ணு. அம்மா எதோ இருக்குமா? ஆனால் அம்மா இங்கே பாருங்களேன், எனக்கு விசில் வந்திருக்கு. எனக்கு விசில் வேண்டாம். அப்போ எனக்கு இந்த விசில் வேண்டவே வேண்டாம். எனக்கு இந்த விசில் வேண்டாம். இங்கே பாருங்களேன், ஊதவும் ஊதாது. எனக்கு விசிலே வேண்டாம்மா. எனக்கு 2 ரூபா கொடுங்கம்மா, நான் வேறு போய் வாங்கிட்டு வரேன். 2 ரூபாவா? வாங்கின்னு போன 2 ரூபாவே விசில் வந்துச்சு சொல்லிட்டு அழுதுட்ருக்கேன். இன்னும் 2 ரூபா கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்? அந்த காசையும் வேஸ்ட்டாக தான் பண்ண போகிறேன், அப்படி தானே? அம்மா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இன்னும் 2 ரூபா கொடுங்க, அது போதும். இதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். சரிங்களா, அதோட நான் விட்டுடுறேன். சரி நீ போயிட்டு கடையில் போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கோ. சரியா, 2 ரூபா அக்கௌண்ட்டில் எழுதி வச்சுக்க சொல்லு. நான் கடைக்கு வரும்போது தரேன். சரியா? சரிங்கம்மா நான் போயிட்டு அந்த கடைக்கார அண்ணாக்கிட்ட 2 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அதுவும் வந்துடுறேன், இங்கேயே இருங்க, இது வந்துடுறேம்மா. இவ ஒத்தவி எப்போ பார்த்தாலும் யாராவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டா போதும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே கிடப்பா. இந்த கிஃப்ட்டில் எதுவுமே வரல. 2 ரூபான்னு சொல்லி குழந்தைங்கள தான் ஏமாத்திட்டுருக்காங்க. 2 ரூபாய்க்கு ஒர்த்தா? 1 ரூபா கூட வராது. அந்த ஊதுறது எங்கே? அந்த ஊதுறது இதோ கிடக்கு. இந்த ஊதுறது எங்கே? 2 ரூபா கூட வராது. இது ஊதி பார்த்தா ஏதாவது வருதா பாரு, எதுவுமே வராது, வேஸ்ட்டு. இதை போய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா 2 ரூபா கொடுத்து. 2 ரூபாய்க்கு பதிலாக ஒரு காப்பி தூள் வாங்கினா கூட நான் ஒரு வாட்டி காப்பி போட்டு குடிப்பேன். ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரியல இந்த பொண்ணு. சரிம்மா. அம்மா நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், போன வாட்டி நான் எல்லோ கலர் வாங்கிட்டு வந்தேன்ல, இந்த வாட்டி பர்பிள் கலரில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் யார் இருக்கான்னு தெரியுதா? அஜித் தான் இருக்கார் பாருங்க. அஜித்து தெரியுமா உங்களுக்கு? அஜித் சார் தெரியாமல் இருக்குமா? ஆமாம்மா, இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இதுலேயும் எதாவது வரப்போது உட்காந்து அழுவ போகிறேன். இதோட லாஸ்ட். இதுக்கப்புறம்லாம் இதை நான் வச்சு அழுவலாம் மாட்டேன். இதுக்குள்ளே என்ன வருதோ அதை நான் ஏற்றுப்பேன். உங்ககிட்ட திருப்பி காசெல்லாம் கேட்கவே மாட்டேம்மா. சரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணு உட்காந்தி. சரிங்கம்மா, இதை ஓப்பன் பண்ணுறேன் நான். அம்மா இதுவும் அதே மாதிரி தான், உள்ள காசுலாம் இருக்குன்னு போட்டுக்கு. என் ஃப்ரெண்டுக்கு காசு வந்துச்சாம்மா. இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே ஏதோ இருக்குதுமா, குட்டி உண்டா, என்னதுன்னு தெரியலையே. அம்மா இங்கே பாருங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இதுக்குள்ளே பாருங்கம்மா, பொம்பரம் இருக்குமா. இந்த பொம்பரம் எனக்கு எதுக்குமா? போங்க, பாப்பா கிட்ட கொடுங்க இந்த பொம்பரம். ஒன்று எனக்கு வேணாம். இன்னும் 2 ரூபா தரீங்களா? மரியாதையாக போயிடு, செம்மையாக அடி வாங்குவேன். போங்க. இந்த பொம்பரம், இந்த விசில் இதெல்லாம் நானாக கேட்டேன்? எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. சரி போங்க, நம்ம இதை கட் பண்ணி விளையாடுவோமா? இந்த ரவுண்டை மட்டும் இப்போ கட் பண்ணுவோமா? சரி எதையாவது பண்ணிக்கின்னு போ, அப்புறம் சிஸ்டர் எடுத்துகிட்டு வாங்க. போங்க, இருடி. இந்தா பொடி, சிஸ்டர் தானே கேட்ட பொடி. சரிங்கம்மா, இதை எடுத்து நான் இப்போ வெட்ட போகிறேன் பாருங்களேன். எப்படி தெரியுமா வெட்டுறேன்? பாருங்க, அந்த ஃபோட்டோ மட்டும் அழகாக
வெட்டி இந்த மாதிரி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புக்கில் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து இந்த எல்லோ வரைக்கும் எடுத்துடலாமாம்மா, ஏன்னா அது ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்கு. ஏன்டி அப்படி கிழிச்சிட்டாம்மா, தெரியாமல் கிழிச்சிட்டம்மா. சரி விடுங்க. இங்கே பாருங்களேன், நான் சூப்பராக வெட்டிட்டேன். இப்போ இதை எடுத்து இங்கே ஒட்டி கூட வச்சிடலாம், இங்கே ஒட்டலாம், அப்புறம் எங்கே வேணாலும் ஒட்டலாம். நம்ம வீட்டு இங்கே கூட இந்த இடத்துல கூட ஒட்டலாம், சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதனால் இது இங்கேயே இருக்கட்டும். சரி, இன்னொன்று எங்கம்மா டோருக்கு பாருமா, இதையும் அதே மாதிரியே பண்ணுவோமா? இதையும் வந்து அதே மாதிரி பண்ணலாம். இந்த வாட்டி நான் கரெக்டாக பண்ணுறேன் பாருங்க. அம்மா இதில் எது எழுதிக்குதுமா, பாக்கியலட்சுமின்னு எழுதிக்குதுமா. ஓஹோம்மா, இவங்க தான் அதை வந்து தயாரிக்கிறாங்க போல். சரி அதை விடுங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த ஸ்டிக்கர் வச்சுக்க போகிறேன் நான். இது ஸ்டிக்கர் இல்லடியாம்மா, இதில் வந்து கம்மு ஒட்டினா ஸ்டிக்கர் ஆக போகுது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். 2 ஃபோட்டோவும் ஒழுங்காக பண்ணல, அங்கங்கே கிழிச்சு வச்சுருக்கேன். இல்லைம்மா, இங்கே பாருங்களேன், இது அஜி சாரு, இது சேதுபதி அங்கிள். 2 பேரும் கரெக்டாக எடுத்துட்டேன் நான். சூப்பராக இருக்குல்ல அம்மா? இதே மாதிரி நிறைய வாங்கி கொடுங்க, நான் இதே மாதிரியே பண்ணுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே பண்ணுறேன் சொல்லிட்டு என் காசெல்லாம் அப்படியே கரையாக்கிட்டே இரு. இதுக்கு மேலே ₹1 கூட என்கிட்ட கேட்கவே கூடாது, நானும் தரவே மாட்டேன். ஃபஸ்ட்டு போய் அந்த கடைக்காரன் நைட்டு சொல்கிறேன், என் பொண்ணு எது கேட்டாலும் தராதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க வர வர. எங்கே யார் என்ன வச்சுருந்தாலும் அது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறது என்ன பழக்கணும்னு தெரியல. சரி, நாளைக்கு போயிட்டு கடைக்கு போகலாம். சரியா? உனக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னால நோட்டு புக் எல்லாம் வாங்கிக்கிட்டு பேனா பென்சில்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? அதனால் அப்பா நைட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். வாங்கிட்டு வந்தாருன்னா அப்படியே விட்டுடுவேன். சரியா? ஓகேவா? சண்டைலாம் போட்டுக்கூடாது. சரிங்கம்மா. ஓகே. சரி, வேறு சாப்பிட்டியா நீ? ஃபஸ்ட்டு ஸ்கூல் விட்டு நான் சாப்பிடவே இல்லைம்மா. ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பிட்ணுன்ற பழக்கமே கிடையாது. ரோட்டுக்கு போகிறது, ரோட்டில் யாராவது ஏதாவது வச்சுருந்தா அதே மாதிரி வேணும்னு அடம் பிடிக்கிறது என்ன பழக்கமோ? அப்படிலாம் இல்லைம்மா. சரி, எனக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தால் போடுங்களேன். சாப்பாடா? சரி, நான் சத்து மாவு கஞ்சி காய்ச்சி சொல்லட்டுமா உனக்கு? சத்து மாவு கஞ்சாம்மா? அது வேண்டாம்மா, வேறு ஏதாவது கொடுங்கம்மா. சத்து மாவு தாண்டி உடம்புக்கு ஹெல்த்தி. ஃப்ரூட்ஸ் எதாவது தரட்டுமா? ஃப்ரூட்ஸா? சரி, பனானா இருந்தால் 2 கொடுக்குறீங்களா? பனானாவா? சரி இரு, நான் போய் பனானா எடுத்துகிட்டு வரேன். சரிங்கம்மா, பனானா எடுத்துகிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, பனானா ஆப்பிள் வேறு ஏதாவது வேணுமா? இல்லைம்மா, எனக்கு பனானா மட்டுமே போதும். ஏன்னா எனக்கு அது பனானா தானே பிடிக்கும், அதனால் எனக்கு பனானா மட்டுமே போதும். சரிடி, ஏன்னா கொய்யாப்பழம் நேற்று தான் வாங்கினேன், சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். கொய்யாப்பழமா? வேணாம்மா, நீங்கள் பனானா மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. ஒரு 3 பழம் எடுத்துகிட்டு வந்து தரீங்களா? சரி 3 பழம் தானே, இரு நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். சரிங்கம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.